ஹல்லேலூயா. 5 வார்த்தைகள் முடிந்துவிட்டது. 6வது வார்த்தை நாம் வாசிப்போமாக. யோவான் 19:30. ஒன்று கூட வாசிப்போம். எல்லாம் முடிந்தது. ஸோ நாம் அந்த இங்கிலீஷில் நம்ம வந்து பார்க்கும்போது இங்கிலீஷ் வார்த்தைகள் என்ன எழுதியிருக்குன்னா, இட் இஸ் ஃபினிஷ்ட். அப்போ அந்த வார்த்தைகளில் வந்து நம்மளுக்கு வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ எம் ஃபினிஷ்ட் ஆர் இட் இஸ் ஃபினிஷ். ஐ எம் ஃபினிஷ்னா நான் முடிந்து விட்டேன். ஆனால் இட் இஸ் ஃபினிஷ்னா செய்த காரியம் முடிந்து விட்டது. செய்த காரியம் முடிந்து விட்டது. நான் செய்ய போன காரியம் முடிந்து விட்டது. பைபிளில் உள்ள அந்த மூல பாஷைகள் வந்து அதிகமாக எழுதப்பட்டிருப்பது வந்து கிரீக், ஹீப்ரூ அண்ட் லாட்டின், பிறகு வந்து அராமிக் மொழி. ஸோ இந்த கிரேக்க மொழியில் வந்து நம்மளுக்கு வந்து இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லும்போது அதில் எழுதியிருக்கிறது என்னென்னா டெட்லஸ்டாய் தான் அந்த கிரேக்கோட மூல பாஷையில் வந்து நம்ம அதில் பார்க்கிறோம். அதற்குரிய பொருள் வந்து நிறைய நம்ம இப்போ வாசிக்கும்போது என்னென்னா, அந்த வேத ஆராய்ச்சியாளர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதிகமாக அந்த காலங்களில் அவங்க இப்போ எங்கே எழுதியிருப்பாங்கன்னா, இதை வந்து ஸ்டாம்ப் பண்ணும்போது நம்ம அந்த டேக்ஸ் ரெசிப்ட், இந்த வரிகள் அந்த நம்ம வந்து கொடுக்கும்போது, அந்த ரெசிப்டில் கொடுக்கும்போது இதை ஸ்டாம்ப் பண்ணி கொடுப்பாங்களாம். என்னது முடிந்தது ஆர் டெட்டஸ்டாய். இல்லைனா நம்ம வந்து இந்த ஆசாரியர்கள்ட்ட அந்த காலங்களில் பலி செலுத்தும் போது அவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் பாவங்கள் முடிந்தது. இந்த பழைய அராமிக் அல்ல ஈப்ரு வார்த்தைகளை பார்க்கும்போது அந்த இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லும்போது அந்த காலத்தில் அவங்க சொல்கிறது அதுக்கு கமார், அதுக்கு மீனிங் வந்து அவங்களுக்கு கமார். இந்த சாதாரண ஆளுங்க நம்ம வந்து சொல்லும்போது இப்போ ஒரு வார்த்தைகள் நம்ம சொல்கிறோம், நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஒரு காரியங்கள் சொல்லுகிறோம், நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லும்போது அவங்க வந்து என்ன நம்மகிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் சொன்னதை நாங்கள் செய்து முடித்து விட்டோம் ஆர் மிஷன் அக்காம்ப்ளிஷ்ட். எபிரேய மொழியில் நம்ம வந்து கொலைக்கெல்லாம் எல்லாரும் பேசும்போது சொல்கிறது, இதுக்கு பேர் வந்து நிஷ்லாம் இல்லைனா ஷலாம்னாக்கும் அவங்க எல்லாரும் சொல்லுகிறார்கள். அப்போ இந்த நாட்களில் நாம் வந்து என்ன நம்ம வந்து தியானிக்க போகிறோம் என்றால், சிலுவையில் ஆண்டவர் ஏன் இதை சொன்னார்? எல்லாம் முடிந்தது ஆர் இட் இஸ் ஃபினிஷ்ட். அப்போது நம்ம கடைசியில் பார்க்கும்போது அப்போ வந்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அவர் உயிரை விட்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு வெற்றியின் ஒரு சத்தமாக தான் நாம் கருத வேண்டும். ஏன்னா நம்ம உலகத்திலே அவர் எதற்காக வந்தாரோ அந்த காரியத்தை அவர் முடித்து விட்டார். நீங்கள் எனக்கு சொன்ன எல்லா காரியங்கள், பிதாவானவர் ஆண்டவருக்கு சொன்ன எல்லா காரியங்களையும் நான் முடித்து விட்டேன், நான் வெற்றியோடு போகிறேன், நான் வெறுமையோடு போகவில்லை என்று அவர் சொல்கிறார். ஸோ அதனால தான் நம்மளும் இந்த நாட்களில் நாம் பார்க்கும்போது இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லும்போது நான் முடித்து விட்டு போகிறேன், நான் அது முழுமையாக எனக்கு கொடுத்த காரியங்களை நான் இன்று முடித்து விட்டு நான் போகிறேன். ஐ ஹவ் ஃபினிஷ் வாட் ஐ ஹவ் கம் டு திஸ் வேர்ல்ட் ஃபார். அதான் ஆண்டவர் சொல்லிட்டு நம்மளுக்கு போகிறார். அப்போ அவர் என்ன திட்டங்கள், அடுத்த கொஸ்டின் நம்மளுக்கு வர்றது, வாட் இஸ் தட்? என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் இந்த உலகத்தில் எதற்காக வந்தார், என்னென்ன காரியங்கள் அவர் செய்தார், என்ன காரியங்களை முடித்து விட்டு அவர் திருப்பி ஹீ வென்ட், 3ஆம் நாள் திருப்பி உயிர் தெழுந்தார். முதலாக கர்த்தருடைய திட்டம். வேதாகமத்தில் பல காரியங்களில் நம்ம வந்து பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஸ்கிரிப்சரில் எழுதியிருக்குது, இட்ஸ் காட்ஸ் பிளான். என்னென்னா அவர் வந்து சிலுவையில் மறையப்பட வேண்டும், நிந்திக்கப்பட வேண்டும், காட்ஸ் பிளான். ரெண்டாவது என்னென்னா, நம் பாவங்களுக்காக எல்லாருமே நம்ம ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொல்லுவோம்னா, ஆண்டவர் எதற்காக சிலுவையில் மரித்தார்? என் பாவங்களுக்காக. அது எல்லாருக்கும் தெரிந்த வார்த்தை தான். நம் பாவங்கள் என்ற கடனுக்காக அவர்
சிலுவையில் மரித்தார். மூன்றாவதாக நம் பாவங்கள் வந்து என்னென்னா, பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஒவ்வொரு தடவையும் பாவம் பண்ணும்போது என்ன பண்ணணும்? லேவியாரம் பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பாவம், பொய் சொன்னியா பலி செலுத்து, திட்டினியா பலி செலுத்து, இனி ஏதாவது பாவம் பண்ணியா. ஸோ ஒவ்வொருத்தருக்காக நீங்கள் பாவம், அந்த பலி உனக்கு பாவத்துக்கு ஏற்ற ஒரு பலியை நீ செலுத்த வேண்டும். ஆனால் ஆண்டவர் ஒரே ஒரு முறை நமக்காக அவர் பலியானார். ஸோ அந்த திட்டம் நிறைவேறியது. நான்காவதாக, நாம் தேவனிடத்தில் நேராக போவதற்கு, நம்ம பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும்போது நம்ம நேராக ஒரு காலம் தேவனிடத்தில் போக முடியாது. ஸோ நம்ம வந்து அதுக்கு ஒரு மத்தியஸ்தம் உண்டு. அதற்காக ஐந்தாவது, இயேசு எல்லாருக்குமான தேவன். ஆறாவது வந்து அவர் சாத்தானை ஜெயித்தார். ஸோ இந்த 6 காரியங்களுக்காக தான் அவரை வந்து, பல காரியங்கள் இன்னும் இருக்குது, பல காரியங்கள் நம்ம பேசிக்கொண்டே போகலாம், நேரம் மிக குறைவாக இருக்கிறது. அதனால் இந்த ஒரு 6 காரியங்களை மாத்திரம் நாம் இன்று நம்ம பார்ப்போம். முதல் காரியம், காட்ஸ் பிளான் ஆர் திட்டம் ஆர் த ஸ்கிரிப்சர் ஃபுல்ஃபில்மெண்ட்ஸ். வேதாகமத்தில் அந்த பழைய ஏற்பாடு நம்ம பார்க்கும்போது தேவனுடைய காரியங்களை பற்றி நாம் வந்து வாசிக்கிறோம். பிதாவானவர் எப்படி வருவார், எப்படி அவர் வந்து அடிக்கப்படுவார், என்னென்ன பாடுகள் படுவார் என்று நம்ம காரியங்களை பார்ப்போம். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, உனக்கும் ஸோ இதில் என்னென்னா, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். ஸோ இந்த கான்டெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது இந்த சாத்தானோட தலையை அவர் நசுக்கி கொள்ளுவார். ஆனால் அந்த நேரத்தில் உன் குதிகாலையும் நீ அவர் குதிகாலை நசுக்குவாய்ன்னு இருக்குது. ஸோ அந்த நேரத்திலும் அவர் காயப்பட்டார். ஸோ அதே இதை தான் நம்ம திருப்பி இந்த காலங்களை பார்க்கும். முதலே ஆதிகாமத்தில் எழுதியிருக்கு, பிதா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்போது அவர் காயப்படுவார் என்று நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ அதுவும் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுது, அது அவர் அடிக்கப்பட்டார், சாட்டனால் அடிக்கப்பட்டார், முள்கீடங்களால் அவர் குத்தப்பட்டார், அவர் வந்து காயப்படுத்தப்பட்டார். ரெண்டாவதாக நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 26, 16, 18 பார்க்கும்போது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினாங்களா? ஆமாம், சிலுவையில் குத்தினாங்க, அவர் அடித்தாங்க. என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் பெயரில் சீட்டு போடுகிறார்கள். ஸோ இதுவும் நடந்தேறியது. அப்போ அந்த நேரத்தில் அவங்க பார்க்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஒரு வஸ்திரத்தை, யார் அவரோட வஸ்திரம்னு சொல்லிட்டு அவங்க சீட்டு குலுக்கி போட்டு அதை எடுத்தார்கள். ஸோ நம்ம என்ன நம்ம வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருந்ததோ அது நிறைவேறியது. மூன்றாவதாக ஏசாயாவின் அதிகாரம் 53ஆவது வசனம், 8ஆம் வசன அதிகாரம் நம்ம வந்து 32, 37 நம்ம வந்து வாசிக்கும்போது இதில் என்ன எழுதியிருக்குன்னா, அவர் வாசித்த வேதாகத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, அவர் வந்து இந்த ஏசாயா 53:7 வந்து என்ன எழுதியிருக்குன்னா, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதபடி இருக்கிற ஆட்டை போலவும் அவர் போனார். ஸோ ஒரு அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டியை போல அந்த நாட்களிலே அவர் கொண்டு போய் சிலுவையில் அறையப்பட்டார். இந்த ஏசாயாவில் இருக்கிறது போல இந்த நாட்களில் அதுவும் காட்ஸ் பிளான் வந்து நிறைவேறியது. அது வந்து அந்த நாட்களில் நடந்தது. இப்போது நம்ம வந்து பார்க்கும்போது இந்த நம்ம வந்து அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. அப்போஸ்தலர்கள் வந்து பேதுரு, பவுல், பிலிப்பு எல்லாரும் அந்த காலத்தில் அவருக்கு ஊழியம் செய்யும்போது அவர்கள் மக்களுக்கு வந்து பல சந்தேகங்கள் இருந்திருக்கலாம். இப்போவும் நம்மளுக்கு வந்து நம்ம இத்தனை வருஷம் ஆண்டவருடைய வேதாந்தத்தை அறிந்து காரியங்களை நம்ம வந்து அறிந்து வருகிறோம். ஆனால் அந்த நாட்களில் எல்லா மக்களுக்கும் இது மாதிரி வேதாகமும் இல்லை, புதிய ஏற்பாடுகள் கிடையாது, பழைய ஆகமங்கள் மாத்திரம்தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர்கள் வந்து மக்களுக்கு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது, கர்த்தருடைய சத்தியத்தை பற்றி பேசும்போது இந்த பழைய ஏற்பாடை வந்து அதிகமாக அவர்களுக்கு சொல்லி, இது வந்து முன்கூட்டியே எழுதப்பட்டிருக்கிறது, அதனால்தான் இது நடந்தது என்று அவர்கள் சொல்லி வந்து அவர்கள் கிறிஸ்துவின் ஒரு சத்தியத்தை எல்லாருக்கும் அவர்கள் சொன்னார்கள். அதில் ஒரே ஒரு உதாரணத்தை வந்து பார்க்கும்போது, நான் வந்து எத்தியோப்பியா அந்த ராணியோட அந்த இதை பார்க்குறோம். நம்ம என்னென்னா, அப்போஸ்தலர் அந்த நடவடிக்கைகளில் நம்ம வந்து கொலோசியர், நம்ம ஆக்ட்ஸ், அப்போஸ்தலர் 8:32-35, அப்போஸ்தலர் 8:32-35 நான் வாசிக்க வேண்டாம். அதில் வந்து அவர் என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார் என்றால், அவர் வந்து அந்த ஏசாயா அந்த நிருபத்தை வாசித்து கொண்டே வருவார். வாசித்து கொண்டு வரும்போது அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அந்த கான்டெக்ஸ்ட்டை பார்க்கும்போது இந்த பிலிப்பு வந்து என்ன சொல்லுவார்னா, கடைசியில் வந்து அப்பொழுது பிலிப்பு, நான் கடைசியை மட்டும் வாசிக்கிறேன், அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். ஸோ இது ஒன்று பழைய ஆகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அதுபோல் தான் நடந்திருக்கிறது. அதனால தான் இது வந்து கிறிஸ்துவானவர் நமக்காக வந்து அவர் ஜீவனை கொடுத்தார், நம் பாவங்களை மன்னிக்க வந்தார் என்று சொல்லி அந்த இடத்தில் அவனை வந்து அந்த எத்தியோப்பியா ராணியோட அந்த
அந்த மந்திரிக்கு அவர் வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் என்ன பண்ணுவார், அந்த சத்தியத்தை சொல்வார். அந்த நேரத்திலே அவர் என்ன பண்ணுவார், ஞானஸ்தானமும் எடுப்பார். ஸோ இதுதான் வந்து பழைய ஏற்பாட்டில் நடந்தது. அது வந்து இட் வாஸ் அக்கார்டிங் டு த காட்ஸ் பிளான். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் பாவம் என்ற கடன். ஸோ பாவம் என்ற கடனை பார்க்கும்போது வாசிப்போமாக நாம் கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 13-14. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதமில்லாமையும் மரித்தவர்களாக இருந்த உங்களையும் அவரோட கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில்லாதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. இந்த பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம வந்து ஒவ்வொரு பாவங்களும் வந்து நம்மளுக்கு இந்த எழுதப்பட்டு இருக்கும். நம்மளுக்கு எழுதி என்ன பாவங்கள் நீங்கள் பண்ணியிருக்கீங்க இதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதில் ஒரு குறிப்பு நம்மளுக்கு வச்சுருப்பாங்க எல்லோரும். ஸோ அதுக்கு ஏற்றாற் போல தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க இந்த பலி செலுத்துறது அந்த காரியங்கள்லாம் நடக்கும். இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் பாவங்கள் எல்லாம் இதோடு முடிந்தது. நான் என்ன பண்ணுறேன், நம்ம பாவங்கள் எல்லாம் நான் வந்து சிலுவையில் நான் இயேசுவானவர் அறையப்பட்டதுனால உங்கள் பாவங்கள்லாம் இதோட முடிந்தது. இனி இந்த பாவங்களுக்காக நீங்கள் துக்கப்பட வேண்டாம் என்று கர்த்தர் வந்து சொல்லியிருக்கிறார். இன்னொரு காரியம் வந்து அந்த பழைய ஏற்பாடில் வந்து எல்லாருக்கும் நம்ம வந்து ஒவ்வொரு பலி செலுத்த வேண்டும். ஒவ்வொரு பாவங்களுக்கும் நாம் ஒவ்வொரு பலி செலுத்த வேண்டும். இந்த ஆதி ஆகமத்தில் பார்க்கும்போதும் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும் போதும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவங்களுக்கு தோலினால் ஒரு உடையை கொடுத்தார். அப்போ அதுக்கும் ஒரு பலி தான் தேவைப்பட்டுச்சு. ஒரு ஆடோ ஒரு பலி தான் தேவைப்பட்டுச்சு தோலினால் ஒரு உடை கொடுக்கும்போது. ஸோ ஒவ்வொரு பாவங்களுக்கும் அதற்கு ஏற்றாப்புல ஒரு பலி வந்து அந்த நேரங்களில் நம்மளுக்கு தேவைப்பட்டது. ஆனால் இயேசுவானவர் அவர் வந்து நம்மளுக்காக வந்து ரத்தம் சிந்தப்படும்போது ஒரே ஒரு பலி, அந்த பலி செலுத்தின பிறகு நாம் திரும்பி பலி செலுத்த தேவையில்லை. அவர் நமக்காக சிலுவையில் அவர் ரத்தம் சிந்தினார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த நாட்களிலும் நாம் இதை தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்காக சிலுவையில் பலியாக இருக்கிறார். அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண, நம்மளோட பாவங்களிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஸோ திருப்பி நம்ம பாவம் செய்யக்கூடாது. கர்த்தருக்காக இன்னும் அதிகமாக நம்ம எழும்பி நடக்க வேண்டும். அவருக்காக நம்ம வந்து பாவம் செய்யாதபடிக்கு இன்னும் அதிகமாக அவருக்காக நாம் நிற்க வேண்டும். அடுத்து நாம் வந்து பார்க்கும்போது புதிய உடன்படிக்கை. ஸோ நம்ம வந்து கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் நம்ம எல்லாரும் அது தான் பண்ணுவோம், அப்படி தானே? பிசின்னு சொல்லுவோம், பிஃபோர் கிரைஸ்ட், ஏடி ஆஃப்டர் ஆனோ டோமினி ஆர் ஆஃப்டர் கிரைஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ புதிய உடன்படிக்கை ஆர் பழைய உடன்படிக்கை. பழைய காலங்களில் நாம் பார்க்கும்போது நம்ம வந்து நிறைய நம்ம வந்து உடன்படிக்கைகளை நாம் பார்க்கிறோம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து ஒரு மோசையின் உடன்படிக்கையை பார்க்கிறோம். நோவா கூட ஒரு உடன்படிக்கை பார்க்கிறோம். நோவா உடன்படிக்கைன்னு வெள்ளம் இனி வராதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஆபிரகாம்கிட்ட வந்து உடன்படிக்கை என்ன செய்கிறாரு, உன் சன்னதி நட்சத்திரங்களைப் போல பலுகி பெருகும் என்று ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அதுபோல் மோசையோட ஒரு உடன்படிக்கை தான் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு உடன்படிக்கையாக ஒரு மொசாயிக் கவனண்டாக நம்மளுக்கு இருந்தது. அந்த நேரத்தில் நம்ம வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா ஜனங்களும் கர்த்தர்ட்ட நேராக அவர்கள் போக மாட்டார்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த ஆசாரியர் மூலமாகவும் அவர்கள் மூலமாக தான் தேவனிடத்தில் அவர்கள் பேசி கொண்டு இருந்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் அவர்களுக்கு பயங்கர பயம் தேவனை நோக்கி போகிறதற்கு. ஏன்னா அந்த நேரத்தில் தேவனும் பட்சித்து போடுகிற ஒரு தேவனாக இருந்தார். நம்ம நிறைய லேவியராகமங்களை பார்க்குறோம். அவங்க வந்து தூபம் வந்து தப்பாக காணிக்கும் போது எல்லாரும் கொஞ்சம் போட்ட ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ அந்த நேரத்திலே நம்ம மத்தேயு 27:51 வசனத்தை வாசிக்கும்போது, அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கன்மலையும் பிளந்தது. இயேசு அந்த சிலுவையில் அவரை வந்து மறிக்கும்போது அந்த திரைச்சீலை வந்து அவங்க சொல்கிறாங்க, இட் வாஸ் அ வெரி பிக் ஸ்க்ரீனு, அது கிளிய சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க வேத ஆராய்ச்சியாளர்கள். அவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீனாக இருந்துச்சு, அது 2ஆக கிழிந்தது. ஸோ அது என்ன நம்ம மீன் பண்ணுதுன்னா, இனி நீ வந்து தேவனிடத்தை நேராக நீ போ, யூ கம் ஸ்ட்ரெயிட் டு காட், உனக்கும் எனக்கு இடையில யாரும் இல்லை. ஸோ அதை தான் அது வந்து குறிக்கிறது. தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 5-6 நம்ம இப்படி வாசிக்கிறோம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனிதர்களுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, அவர் எல்லாரையும் மீட்கும் பொருளாக
தம்மை ஒப்பு கொடுக்கத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவே. ஸோ நம்மளுக்கும் இந்த நாட்களில் ஜஸ்ட் ஓப்பன் யர் ஹார்ட். கர்த்தர்கிட்ட நேராக உன் இருதயத்தை திறங்க. அவருக்கு நேராக நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்கள். ஸோ அவருக்கு நம்ம எந்த மத்தியஸ்தரும் கிடையாது. ஆண்டோட நேரம் நம்ம கேட்குற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் அவர் அதான் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி வா, உன் பிரச்சனைகளை என்கிட்ட சொல்லு, ஒவ்வொரு ப்ராப்ளமும் என்கிட்ட சொல்லு. அப்போ நான் கேட்கிற நம்மளுக்கு பதில் கொடுக்குற ஒரு தேவனாக இருக்கிறார். அடுத்த நம்ம பார்க்கிறோம், அவர் எல்லாருக்கும் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம பழைய ஏற்பாடுகளில் பார்க்கும்போது யூதா ஜனங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களாக இருந்தார்கள். வேறு யார்ட்டையும் அவங்க போக மாட்டாங்க, வேறு யார்ட்டையும் அவங்க இருக்க மாட்டாங்க, வேறு யார்ட்டையும் பேச மாட்டாங்க, அவங்க பழக மாட்டாங்க. அந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த ஈவன் நம்ம வந்து இந்த கிறிஸ்துவ மரித்த அந்த காலங்களில் அந்த வந்து வெளியே உள்ள ஆட்களுக்கு அவங்க சுவிசேஷம் சொல்லவும் ரொம்ப தயங்கின ஒரு காலங்கள் இருந்தது. நம்ம வந்து இந்த கிபியோன் மக்களை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து ஒரு வஞ்சித்து அவர்களோட நட்பாக இருந்த போதும், அவர்களோட வசித்த போதும் அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களை விறகு வெட்டவும் வேலைக்காரர்களாக தான் அவங்க வந்து வச்சுருந்தாங்க. இந்த மத்தேயுவில் வந்து நம்ம வந்து எபேசியரில் வந்து நம்ம வந்து 2:12-13 பார்க்கும்போது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். ஸோ கோ ஃபார்வர்ட் அண்ட் டெல் டு எவ்ரி ஒன், டு ஆல் தி ஜென்டைல்ஸ். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாருக்கும் உள்ள தேவனாக நான் இருக்கிறேன். ஸோ இது வந்து கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. கடைசி வந்து நம்ம திட்டம் வந்து ட்ரைம்ப் ஓவர் டெவில். கர்த்தர் என்ன பண்ணார், சாத்தானை ஜெயித்தார், சாத்தானை முறியடித்து போட்டார். அப்போ சிலுவையில் மரிக்கும்போது அதுதான் ஒரு கடைசியான ஒரு பவர்ஃபுல் ஒரு ஒரு திட்டமாக இருந்தது. எபிரேயர் 2:14 நம்ம வாசிக்கிறோம், ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களைப் போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். கடைசி வார்த்தையில் எப்படி இருக்குது, பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி. அப்போ அவர் வந்து இந்த சிலுவையிலே அவளை வந்து மரிக்கும்போது அவருடைய திட்டம் வந்து ஹீ ஒன் ஓவர் கிரைஸ்ட், ஒன் ஓவர் டெவில். அப்போ வந்து அவர் என்ன பண்ணார், அவர் வந்து இந்த பிசாசானவனை வந்து அவர் அழித்தார். நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஒரு பயம் இருக்கும் மரணத்தை குறித்து. மரணத்தை பின்ன நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன இருக்குது. ஆனால் நம்மளுக்கு வந்து ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுத்தார். பரலோகம்னு ஒன்று இருக்குது. பிசாசனை அழிக்கும் போது நம்மளுக்கு அங்கே அப்படி ஒரு தெளிவை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுபோல் 1 யோவான் 3:8 நம்ம வாசிக்கிறோம், பிசாசனுடைய கிரியை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஸோ இது வந்து ஆண்டவருடைய ஒரு திட்டம். மூன்றாவது நாம் பார்க்கிறோம், லூக்கா 10:19 நம்மளுக்கு அவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார், இதோ சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஸோ ஆண்டவர் வந்து இந்த ட்ரைம்ப் ஓவர் டெவில்னு சொல்லும்போது அவர் அவனை அழித்து போட்டார், நம்மளுக்கும் அவன் மேல் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஸோ இதுதான் வந்து தேவன். இன்னும் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம், பல பாயிண்ட்ஸை நம்ம வந்து பேசிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த ஒரு 6 பாயிண்ட்ஸை மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் வந்து இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லி அவர் வந்து சொல்லும்போது, எல்லாம் முடிந்தது என்று அவர் அந்த சிலுவையில் சொல்லும்போது அது ஒரு தோல்வியின் குரல் அல்ல, அது ஒரு வெற்றியின் குரலாகவே இருந்தது. அவர் நமக்காக சிலுவையில் எல்லாத்தையும் அவர் செய்து முடித்து விட்டார். நாம் கர்த்தரை விசுவாசித்தால் மாத்திரம் போதும். ஸோ இந்த நாட்களில் நாம் நம்ம வந்து இதை நினைவு கூறும்போது, இந்த நாட்களில் நம்ம வந்து இந்த குட் ஃப்ரைடே நாட்களில் கர்த்தர் எதற்காக நம்மளுக்காக மரித்தார், அவர் என்னென்ன காரியங்களுக்காக உயிர் விட்டார், என்னென்ன காரியங்களுக்காக நம்மளுக்காக ரத்தம் சிந்தினார் நம்மளுக்கு தெரியும் போது, இன்னும் அதிகமாக இதற்காக வைத்து நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் இன்னும் அதிகமாக நம்மளோட பேசுவார். ஒரு முறை கூட நான் வந்து அதை சொல்லி முடிக்கிறேன், குழந்தைகளுக்காக நான் இங்கிலீஷில் நான் சொல்லி முடிக்கிறேன். ஜஸ்ட் டு சம்மரைஸ், டு ஜஸ்ட் fulfill the Bible or whatever the scriptures has been done, to pay our debt or sin, and he was the only one-time sacrifice, and we can go straight to Jesus, and Jesus is for all, and he triumphed over the devil. கர்த்தர் தாமே வார்த்தை ஆசீர்வதிப்பாராக.